இது என்ன கூட்டம்னு பார்க்குறீங்களா? பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பொட்டானிக்கல் கார்டனில் பிப்ரவரி 1 ஃப்ளவர் எக்ஸிபிஷன் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் ஃபேமிலியாக அங்கே போயிருந்தோம். நிறைய லட்சக்கணக்கான பூக்களை கொண்டு அலங்கரித்திருந்தார்கள். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. கூட்டம் சொல்லுக்கடங்காத கூட்டம். அது மட்டும் இல்லாமல் திராட்சை பழத்தை கொண்டே ஒரு ஏரோப்ளேனை வடிவமைச்சிருந்தாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்ததாக உள்நோக்கி போகும்போது நிறைய லட்சக்கணக்கான பூக்கள், விதவிதமான பூக்கள் இதனை கொண்டு நிறைய வடிவமைப்புகள் இருந்தது. அதில் ஒரு அரண்மனை மற்றும் சிம்மாசனம், அதை தவிர்த்து ஒரு யானை உருவத்தை வந்து பார்த்திங்கன்னா பூக்களை கொண்டே வடிவமைச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சொல்லில் அடங்கா பூக்கள், ஒரு பீரங்கி வந்து பூக்களால் வடிவமைச்சிருந்தாங்க. நிறைய குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பூக்களே ஒரு பூக்களினுடைய வடிவமைப்பில் வடிவமைச்சிருந்தாங்க. மயில் அதே போல் பூக்களை கொண்டு அலங்கரித்திருந்தார்கள். புலியோட உருவத்தையும் பூக்களை கொண்டு வடிவமைத்திருந்தார்கள். ஒரு ஊஞ்சல், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா முழுவதுமாக பூக்களை கொண்டு வடிவமைத்திருந்தார்கள். இது எந்த இடத்துலன்னு பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பொட்டானிக்கல் கார்டனில் தான். இது மட்டும் இல்லாமல் பல்வேறு தோட்டக்கலை துறைகளில் இருந்து பல்வேறு வடிவமைப்புகள் இருந்தது. இது என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, சிறு தானியங்களை கொண்டே ஓவியங்கள் வரைந்திருந்தார்கள். இந்தியா கேட் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒவ்வொரு தானிய வகைகளை கொண்டு இந்த ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நிச்சயமாக உங்களுக்கும் இது போன்ற வாய்ப்புகள் ஏதேனும் கிடைச்சா நிச்சயமாக போய் பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய இந்த பொருட்காட்சியை பார்க்குறதுக்கு நிச்சயமாக ஒரு நாள் பத்தாது. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிற இங்கே கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு ஓவியங்களுமே முழுவதுமாக தானியத்தால் செய்யப்பட்டது. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. நீங்களே பாருங்கள். மற்றும் இதை பார்க்குறதுக்கு நிறைய ஃபாரினர்ஸ் அந்த மாதிரி கூட வந்திருந்தாங்க. ஒவ்வொன்றுமே வந்து மிக சிறப்பாக அமைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு துறைகளிலிருந்தும் தங்களுடைய அமைப்புகளை வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க. பூக்கள் மட்டும் இல்லாமல் விதைகள். இந்த மலர் கண்காட்சியை காண்பதற்காக பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், குழந்தைகள் மற்றும் அநேகர் வந்திருந்தாங்க. பூக்கள் மட்டும் இல்லாமல் பழங்கள், காய்கள், கனிகள் இது போன்ற எல்லாமே. அடுத்த ஒரு பகுதி முழுவதுமாக வந்து பார்த்திங்கன்னா நெல், இந்தியாவில் விளையக்கூடிய வகை வகையான நெல்களை வந்து வகைப்படுத்தி இருந்தாங்க. எண்ணில் அடங்கா நெல்லுடைய வகைகள் இருந்தது. சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு 100க்கும் மேற்பட்ட நெல் வகைகள் இருந்தது. அதை தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. தொடர்ந்து இது எல்லாமே காட்சிப்படுத்தி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பயிறு வகைகளும் வகைப்படுத்தப்பட்டிருந்தது. சொல்லில் அடங்கா பயிர் வகைகள். இது எல்லாத்தையுமே பார்ப்பதற்கு நிச்சயமாக ஒரு நாள் போதாது. பள்ளி குழந்தைகள் இது எல்லாத்தையும் பார்த்தாங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மற்றும் இதனை ஏற்படுத்தி கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி அரசு. ஸோ இது அங்கே இருக்கிற மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஒரு கண்ணுக்கு ஒரு விருந்தளிக்கக்கூடிய காட்சியாக இது இருக்கின்றது. நிச்சயம் உங்களுடைய குழந்தைகளையும் நீங்களும் குடும்பத்துடன் இது போன்ற கண்காட்சிகளை பார்ப்பது மிகவும் நல்லது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பழ கண்காட்சி அமைச்சிருந்தாங்க. எத்தனை வகையான சப்போட்டா பழங்கள் இருக்குது பாருங்கள் நீங்களே. இது மட்டுமின்றி மற்றும் நாம் உண்ணக்கூடிய பழ வகைகள், காய்கள், கனிகள் எல்லாமே பொருட்காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. அதனுடைய பெயர்கள் எல்லாமே படித்து நாம் புரிந்து கொள்வதற்கே நேரம் எடுக்கும். வகை வகையான பூசணிக்காய்கள் மற்றும் பழங்கள் இது எல்லாமே காட்சிப்படுத்தியிருந்தாங்க. தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு காய்களும் கனிகளும் பார்த்துட்டே வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 8 வகையான கத்திரிக்காயை வந்து பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். ஸோ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு கத்திரிக்காய் தான் மட்டும் இல்லைங்களா. ஸோ நீங்கள் பார்க்குற ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு வகையான கத்திரிக்காய், அதனுடைய பெயர்கள் அங்கே குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள். நமக்கு தெரிஞ்ச இதெல்லாமே ஒரே ஒரு கத்திரிக்காய். ஆனால் இங்கே பல்வேறு வகையான கத்திரிக்காய்களை வந்து பார்த்திங்கன்னா இங்கே காட்சிப்படுத்தியிருந்தாங்க. கத்திரிக்காய் மட்டும் அல்லாமல் மற்றும் நிறைய காய்கறிகளுடைய வகைகளை வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க. தொடர்ந்து பார்ப்பதற்கு கண்ணுக்கு ரொம்ப விருந்தளிக்கக்கூடிய வகையில் இருந்தது.
அதனைத் தொடர்ந்து போகும்போது காய்கனிகள் மட்டும் அல்லாமல் கீரை வகைகள் மற்றும் கிழங்கு வகைகள் இது எல்லாமே வகைப்படுத்தப்பட்டிருந்தது. தொடர்ந்து பார்க்கும்போது கீரை வகைகள் மற்றும் வகை வகையான வாழைப்பழங்கள், இளநீர் போன்ற வைக்கப்பட்டிருந்தது. 2 மாட்டுடைய உருவங்கள் பழங்களுடைய செதில்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டிருந்தது. இவை எல்லாமே ஒரு புதிய விருந்தாக இருந்தது. மற்றும் தொடர்ந்து வகை வகையான செடி வகைகள். இது பார்த்திங்கன்னா தேசிய பசுமைப்படை என்ற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து பார்த்திங்கன்னா காட்சிப்படுத்தியிருந்தாங்க. தேங்காயில் இருக்கும் நார்களை கொண்டு வீட்டு காட்சி பொருட்கள் பார்த்திங்கன்னா அழகுபடுத்தப்பட்டிருந்தது. இது எல்லாமே வீட்டில் ஷோக்காக வைக்கிற பொருட்கள் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு காய்கறி கடை பார்த்திங்கன்னா வடிவமைச்சிருந்தாங்க. அதில் நோக்கம் பார்த்திங்கன்னா காய்கறிகளை பயிரிடுவோம், நல்ல மகசூலை பெறுவோம் அப்படி இருந்தது. இது எல்லாமே ஒரு சிறப்பாக இருந்தது. இதனை பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி அமைச்சரகம் அமைச்சிருந்தாங்க. நிறைய கூட்டம், சொல்லில் அடங்கா கூட்டம், ஆயிரக்கணக்கான கூட்டம் வந்துகிட்டே இருந்தாங்க. தொடர்ந்து உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா பல்வேறு பொருட்களும் விற்றுட்ருந்தாங்க. ஒவ்வொரு மரக்கன்றுகளுமே ரூ. 30 ரூ. 40 அப்படின்ற விலையில் தான் விற்றுட்ருந்தாங்க. அங்கே இருந்த மக்கள் எல்லாருமே அதை காசு கொடுத்து வாங்கிட்டு போயிட்டுருந்தாங்க. தொடர்ந்து குழந்தைகள் விளையாடுவதற்கு அந்த இடத்துல பார்க்கில் நிறைய கூட்டம் இருந்தது. குழந்தைகளும் நிறைய பேர் சந்தோஷமாக விளையாடிட்டு இருந்தாங்க. பாண்டிச்சேரி மலர் கண்காட்சி பார்ப்பதற்கு மிகவும் கண்கூடாக ரொம்ப அழகாக இருந்தது. உங்களுக்கும் இது போன்ற வாய்ப்பு இருந்தால் நீங்களும் இது போன்ற மலர் கண்காட்சியை குடும்பத்தினரோட அல்லது பள்ளி மாணவர்களிடம் சென்று பார்த்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.